இந்த ஆன்லைன் சர்வீஸில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் என் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்களை, இந்த உலகத்தில் எத்தனோ ஜனங்கள், பலவிதமான ஜனங்கள், பலவிதமான பாஷைக்காரர்கள் காணப்படுகிறார்கள். ஆனாலும் காணப்பட்டாலும் இந்த பூமியில் கர்த்தருடைய பிள்ளைங்களா வாழ்கிற அவர்களுக்கு தான் இந்த உலகத்தில் அநேக பிரச்சனைகளும், வேதனைகளும், கண்ணீர்களும், அவமானங்களும் காணப்படுகிறது. இதை பார்க்கும்பொழுது கர்த்தருடைய பிள்ளைங்க என்ன தெரியுங்களா யோசிப்பாங்க, அவர்களெல்லாம் நல்லா இருக்கிறாங்களே, அவங்க ஆசீர்வாதமாக இருக்கிறாங்களே, அவர்கள் மேன்மையாக இருக்கிறாங்களே, ஏன் நான் மட்டும் இந்த நிலைமையில் காணப்படுகிறேன்னுட்டு அநேக முறையில் கர்த்தருடைய பிள்ளைங்களா இருக்கிற நம்ம வாழ்க்கையில் சோர்ந்து போய் விடுகிறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன தெரியுங்களா சொல்லுகிறது, நம்ம நீதிமானா வாழ விரும்பும் பொழுது நமக்கு அநேக பிரச்சனைகள் காணப்படுமா. அப்போ நீங்கள் நீதிமானா இந்த பூமியில் வாழ்கிறீங்கன்னுட்டு தெரிஞ்சாவே நமக்கு தான் பிரச்சனைங்க வரும். அப்போ நமக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்பொழுது கர்த்தருடைய பிள்ளைங்க நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. ஏன்னா வேதத்தில் பார்க்குறோம், ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கும் பற்பல பிரச்சனைகள் காணப்பட்டுச்சு. இந்த பூமியில் வாழ்கிற யாருக்குமே பிரச்சனை இல்லாமல் இல்லை. எல்லாருக்குமே நீதிமான்களாக வாழ்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள். ஆபிரகாம் எடுத்து பாருங்க, அவருக்கு இருந்த பிரச்சனை வேற. யாக்கோப் எடுத்து பாருங்க, அவருக்கு இருந்த பிரச்சனை வேற. ஈசாக்கு எடுத்து பாருங்க, அவருக்கு இருந்த பிரச்சனை வேற. அப்போ ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும், ஒவ்வொரு நீதிமான்களுக்கும் வருகிறதான பிரச்சனைகள் வேற வேற விதத்தில் தான் காணப்படுகிறதோ தவிர ஒரே விதமாக காணப்படுகிறதுல. அநேக முறையில் ஒரு சில சமயத்தில் எங்கள் சபையை சார்ந்த கர்த்தருடைய பிள்ளைங்க வந்து சொல்லிட்டு இருப்பாங்க, இந்த பிரச்சனை குடும்பத்தில் எங்களால் தாங்க முடியல, மனசு ரொம்ப வேதனையாக இருக்குன்னு சொல்லிட்டு அநேக முறையில் அவங்க சொல்லி வேதனைப்படுவாங்க. அப்போ நாங்கள் ஒரு சில சமயத்தில் அந்த பிள்ளைங்களை ஊழியத்துக்கு நாங்கள் கொண்டு போகும் பொழுது, அநேக வீட்டுக்கு வரும் பொழுது, அநேகர் அவங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி அவங்க அழும் பொழுது, இந்த பிள்ளைங்க வரும்பொழுது சமாதானத்தோடு வருவாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, வழியில் வரும்பொழுது அவங்களுடைய பிரச்சனைகளை, கஷ்டத்தை, வேதனையை எல்லாவற்றையும் கேட்கும் பொழுது, நம்ம பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லைன்ட்டு நான் யோசிக்கிறேன்ட்டு. அப்போ இந்த பூமியில் வாழும்பொழுது நீதிமான்களாக இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் காணப்படுகிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்களை, யோபை குறித்து நீங்கள் பாருங்கள். யோபுக்கு வந்துட்டு பிரச்சனை வரலிங்களா? யோபுக்கு வாழ்க்கையில் எத்தனை விதமான பிரச்சனை. ஒரே நாளில் எல்லா பிள்ளைங்களும் மறிச்சு போயிட்டாங்கன்னு சொல்லும்பொழுது எவ்வளோ ஒரு வேதனை காணப்பட்டிருக்கோம். அதே சமயத்தில் ஒரே நாளில் எல்லா ஆஸ்திகள், அந்தஸ்து எல்லாமே போயிடுச்சு யோபுக்கு. அது மட்டும் இல்லை, சரீரம் முழுக்க பலவீனங்கள். அதன் மத்தியில் யோபு தேவனுக்கு என்று வாழ்ந்தார் என்று நம்ம பார்க்குறோம். அப்போ எப்படி வாழ முடியும் யோபு தேவனுக்கு என்று? நீதிமானா வாழலிங்களா? அந்த தேசத்திலே நீதிமானும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷன். ஆனாக்கா பாருங்க, பல விதத்தில் பிரச்சனை. ஒரு விதத்தில் பிரச்சனை போனால் இன்னொரு விதத்தில் பிரச்சனைங்க வந்து காத்துட்டே இருக்கும். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், அவைகள் எல்லாவற்றிலும் நின்று கர்த்தர் நம்மளை விடுதலை ஆக்குகிறார் என்று. அப்போ நம்ம வாழ்க்கையில் காணப்படுகிற ஒவ்வொரு பிரச்சனையின் மத்தியிலும் கர்த்தரை அந்த இடத்துல நின்று கர்த்தருடைய பிள்ளைங்களை கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார். இந்த இடத்துல யோபு 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்கள் வாசிச்சு பாருங்களேன். யோபு தன் சிநேகிதனுக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் யோபின் சிறை இருப்பை மாற்றி இரட்டதனையான ஆசீர்வாதத்தை யோபுக்கு கர்த்தர் கொடுத்தாருங்களாம். எப்படி அந்த காரியங்கள் நடந்தது? யோபுக்கு பிரச்சனை வரலிங்களா? பிள்ளைங்க எழுந்து போகலிங்களா? சொத்து ஆஸ்தி அந்தஸ்தெல்லாம் எழுந்து போலிங்களா? மனைவி தூஷிக்கலிங்களா? எல்லா காரியமும் நடந்தது. ஆனாலும் கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்தி கொண்டு தேவனுக்குள்ள தைரியமாக வாழ்ந்தது நிமித்தம் கர்த்தர் இவைகள் எல்லாவற்றையும் பார்த்து கர்த்தர் அவைகளிலிருந்து விடுதலை ஆக்கி கர்த்தர் அவருக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை கொடுத்தார் என்று நம்ம வேதத்தில் பார்க்குறோம். இன்னொரு நபரை பாருங்க, ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 பேரையும் என்ன சொல்கிறாங்க தெரியுங்களா? இந்த போஸ்டிலே நீங்கள் வணங்கணும், இந்த போஸ்டிலேயே நீங்கள் வணங்காத போனீங்கன்னாக்கா உங்களை எரிகிற அக்கினி சூளையில் நாங்கள் போடுவோன்னுட்டு. அப்போ எரிகிற அக்கினி சூளை என்று அவர்கள் கேட்ட மாத்திரத்தில் பயந்துட்டு அந்த போஸ்டலையை வணங்கியிருக்கலாம் இல்லைங்களா? ஆனாலும் தேவனுக்காக தைரியம் கொண்டு வாழ்ந்த பிள்ளைங்க, தேவனுக்காக வைராக்கியமாக வாழ்ந்த பிள்ளைங்க, அவர்கள் ஒரு தீர்மானத்தை எடுத்தாங்க, கர்த்தர் எங்களை இந்த அக்கினி சூளையிலிருந்து காப்பாற்ற அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் அப்படி காப்பாற்ற விட்டாலும் நாங்கள் நீங்கள் நிறுத்தின பொருசலையை நாங்கள் வணங்க மாட்டோம் என்று அவ்வளவு ஒரு வைராக்கியமாக வாழ்ந்தது நிமித்தம் கர்த்தருடைய பிள்ளைங்களை அந்த அக்கினி சூளையில் கொண்டு போய் அவங்கள போட்டாங்க. கர்த்தர் நெருப்பை ஸ்டாப் பண்ணாருங்களா? இவ்வளோ நம்பிக்கையாக நம்ம மேலே இருக்கிறாங்களே, விசுவாசமாக இருக்கிறாங்களே, நம்ம இந்த நெருப்புலேருந்து இவங்களை காப்பாற்றிடலான்னு நினச்சாருங்களா? இல்லை, அந்த அக்கினி சூளையில் அவங்கள போடப்பட்டாங்க. அந்த அக்கினி சூளை இன்னும் 7 மடங்கு அதிகரிச்சும் இவங்க அந்த நிலைமையில் கூட அவங்க தேவனுக்கு என்று ஒரு வைராக்கியமாக நின்றாங்க. அதை பார்த்த கர்த்தர் அவர்கள் மத்தியில் அவர் உலாவி அவர்களுக்கு ஒரு தீங்கு ஆகாதபடிக்கே கர்த்தர் அவர்களை விடுதலை ஆக்கினார் என்று நம்ம பார்க்குறோம். கர்த்தருடைய பிள்ளைங்களை வாழ்க்கையில் பிரச்சனை வராது, போராட்டம் வராது,
நிந்தை வராது, அவமானம் வராதுன்ட்டு நம்ம சொல்ல முடியாது. நீதிமான்களா வாழ்கிற பிள்ளைங்களுக்கு அநேக போராட்டங்க இருக்கும். ஒரு விதம் இல்லாவிட்டாலும் இன்னொரு விதத்துல நான் இந்த இடத்துல நான் வின் ஆயிட்டேன், ஜெயிச்சுட்டேன், ஆனா இந்த இடத்துல நான் தோத்துட்டேனேன்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்காதீங்க. கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு அநேக இடத்துல தோல்விகளும் அவமானங்களும் வந்தாலும் கர்த்தர் சொல்றாரு, ஒரு இடத்துலயும் உங்களை வெட்கப்படுத்த விடவே மாட்டார். ஒரு இடத்துலயும் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரத்துல ஒரு வார்த்தை உங்களுக்காக சொல்லப்பட்டிருக்கு. நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அந்த வசனத்தை நீங்க கவனிச்சு பாருங்க. நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். அப்ப பாத்தீங்களா, ஒரு தரம் விழுந்துட்டு அவன் விழுந்தே போயிடுவான் என்று வேதம் சொல்லுகிறதா? இல்ல, அவன் 7 தரம் விழுந்தாலும் அவன் திரும்பி எழுந்து நிற்பாங்களாம். அப்ப கர்த்தருடைய பிள்ளைங்களே, நீங்க நீதிமான்களா வாழ்றீங்களா? கர்த்தர் உங்களை எழுந்து நிற்க வைப்பார். கவலைப்படாதீங்க. கர்த்தர் அந்த இடத்துல விடுதலையாக்கினார். ஷாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ விடுதலையாக்கினார். யோபா பார்க்கும்பொழுது கர்த்தர் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கர்த்தர் தந்தார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்களே, நீங்களும் வாழ்க்கையில பிரச்சனையின் மத்தியில போய் கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களையும் விடுவிக்க அவர் உண்மையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். உங்களுக்காக நான் ஒரு சம்பவத்தை சொல்றேன், கவனிச்சு பாருங்க. அடோனிராம் ஜெட்சன் அவரை குறித்து பாருங்க. அவர் வந்துட்டு அமெரிக்காவை சேர்ந்த ஒரு மிஷினரி. ஆனால் அமெரிக்கா வந்துட்டு இந்தியாவுக்கு அவர் அனுப்பி வைக்குது. இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கும் பொழுது இந்தியாவில் வந்துட்டு ஊழியம் செய்யலான்னு அவர் வரும்பொழுது, ஆனால் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்காரங்க அவங்கள ஏற்றுக்கிறது கிடையாது. அவங்க என்ன பண்ணிடுறாங்க தெரியுங்களா? இந்தியாவை விட்டு வெளியே ஏற்றிடுறாங்க. அப்போ அவர் வெளியே போன பிறகு அவர் பர்மாக்கு போகிறாரு. பர்மாவில் போயிட்டு நம்ம தேவனுடைய வார்த்தையை சொல்லலாம், அந்த இடத்துல போய் நம்ம மிஷினரி பண்ணி ஆரம்பிக்கலாம்னு சொல்லி நினைக்கும் பொழுது அவர் போன இடம் வந்துட்டு பர்மாக்கு. அந்த இடத்துல வந்துட்டு அவர் வாழ்க்கையில் கண்டது என்ன தெரியுங்களா? மனைவி இழந்தாரு, பிள்ளைகளை இழந்தாரு. அவர் சொந்த கையாலேயே அவர் அடக்கம் பண்ண ஒரு நிலைமை. அதற்கு பிறகு இன்னொரு திருமணத்தை செய்து வைக்கிறாங்க. இன்னொரு திருமணத்தை செய்து வைத்தோம், அந்த இடத்துலயும் அந்த மனைவியோ அந்த பிள்ளைங்களை இறந்து போயிடுறாங்க. அதற்கு பிறகு அவர் சிறைசாலையில 3வது மனைவியோட திருமணம் ஆயிட்டு அந்த இடத்துல குழந்தைய அவர் பார்க்கறப்போ எந்த இடத்துல இருந்து தெரியுங்களா பார்க்குறாரு? சிறைசாலையில இருந்து தான் பார்க்குறாரு. அப்போ சிறைசாலையில தான் அவர் அடைக்கப்பட்டு இருந்தாரு. அப்போ அவருடைய லங்ஸ் எல்லாமே இன்ஃபெக்ஷன் ஆயிட்டு இருந்துச்சுங்களா. அப்போ அந்த கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிச்சுங்களா, பர்மா கவர்மெண்ட்டுக்கு, இவர் இனிமேல் வாழ மாட்டாரு, இவர் செத்து போவாரு, இவரை நம்ம என்ன பண்ணிடலாம், இவருடைய சொந்த தேசத்துக்கே அனுப்பிடலான்னு சொல்லும்பொழுது அவருடைய சொந்த தேசத்துக்கே அனுப்பி விடுறாங்க. கப்பல் மூலியமா அவர் போகிறதான வழியிலே சொந்த தேசத்தை கூட போய் சேர்கிறதுல கப்பல்லே அவர் மறைச்சு போறாரு. அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்களை, வாழ்க்கையில தேவனுக்காக ஊழியம் செய்யணும்னு சொல்லிட்டு வந்த ஊழியக்கார் தேவனுக்காக ஊழியம் செய்ய முடிஞ்சிச்சுங்களா. மனைவி இழந்தாரு, பிள்ளைகளை இழந்தாரு. ஆனாலும் அவர் வாழ்க்கையில் அவர் சோர்ந்து போகவில்லை. அந்த மொழியில பர்மா லாங்குவேஜ்ல அவர் வந்துட்டு வேதாகமத்தை டிரான்ஸ்லேட் பண்ணாரு. அப்போ இன்னைக்கு கூட அந்த இடத்துல அவங்க படிக்கும்பொழுது அந்த அடோனிராம் ஜெட்சனை நினைப்பாங்க இல்லைங்களா. ஏன்னா நம்மளுடைய மொழியில வந்துட்டு நமக்காக மொழிபெயர்த்து வேதத்தை எழுதி வச்சுக்கிறாருன்ட்டு. அப்போ நீதிமான்களுக்கு பிரச்சனைன்றது வராதுங்களா? உலகத்துல வாழ்ற வரைக்கும் நமக்கு பிரச்சனை போராட்டம்ன்றது நிச்சயம். ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவரை விடுதலையாக்குவார் என்று. அப்போ நீங்க எதற்கும் கவலைப்படாதீங்க. ஏன் நமக்கு இந்த மாதிரி வாழ்க்கையில பிரச்சனைங்க? நம்மளுடைய பிரச்சனைங்க மற்றவங்களுக்கு ஒரு சாட்சியா நம்ம சொல்லலாம். என் வாழ்க்கையில இந்த மாதிரி பிரச்சனையின் மத்தியில நான் போனேன், கர்த்தர் என்ன காப்பாத்தினார் என்றால் உங்களையும் காப்பாற்றுவார்ன்ட்டு நீங்க மற்றவங்களுக்கு ஒரு சாட்சியா நிறுத்துவீங்க. அது மட்டும் இல்லை, உங்களை வாழ வைக்கிற தேவன் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். உங்கள் வாழ்க்கையில் விசுவாசத்தில் நீங்கள் இன்னுமாய் மேலே மேலே ஓங்கி போக வேண்டும். ஏன்னா நீங்கள் விசுவாசத்தில் உறுதியாக நீங்கள் நிற்கும்போது நீங்கள் சாட்சிகளை அனுப்பீங்க, தேவனுக்கு மகிமையான காரியங்களை நீங்கள் செய்வீங்க. இந்த வேளையில் நான் நீதிமானாக வழிகிறேனே, எனக்கு மட்டும் பிரச்சனையாக நினைக்காதீங்க. ஒவ்வொரு நீதிமான்களுக்கும் பிரச்சனைகள் உண்டு. ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைங்களை ஆண்டுடைய வார்த்தையை வைத்து நீங்கள் ஒவ்வொருவரும் தேற்றிக்கொண்டு சமாதானத்தோடு வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையில் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாங்களா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த வேளையில் ரஞ்சா கர்த்தருடைய பிள்ளைங்க யாரெல்லாம் ஆன்லைன் சர்வீஸில் கலந்து கொண்டிருக்கிறாங்களோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிங்க. வாழ்க்கையில் அநேக காரியங்களை குறித்து அப்பா வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்சு இருக்கலாம். ஒன்று போனால் ஒன்று வாழ்க்கையில் பிரச்சனையாய் காணப்படுகிறது. அப்பா, இந்த பிரச்சனையிலேருந்து நான் மீண்டும் வந்த அநேக முறையில் தகப்பனை வாழ்க்கையில் சோர்ந்து போகிறதான நேரத்தில் இயேசு என்னை கைவிட்டாரான்ட்டு பிள்ளைங்க நினைக்காதபடிக்கு நீதிமானுக்கு வரும் பிரச்சனைகள் அநேகமாக இருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவரை விடுதலை ஆக்குவார் என்று நாங்கள் வேதத்தில் படிக்கிறோம். ரஞ்சா, நீதிமான்கள் 7 தரம் விழுந்தாலும் மறுபடியும் எழுந்து நிற்பார்கள் என்று எந்த இடத்துலையும் நீதிமான்கள் கைவிடப்பட்டதையும் அவர்கள் சந்ததி அப்பா அப்பத்துக்கு இறந்து திரிந்ததை கூட காணலன்ட்டு நாங்கள் வேத
வேதத்துல பார்க்கிறோமே, எந்த இடத்துலயும் நீதிமான்களை நீங்க கைவிடுகிற தேவன் அல்லப்பா. ஒவ்வொரு நீதிமான்களா உமக்கென்று வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்னுமாய் தேவனுக்கென்று ஒரு வைராக்கியமாப்பா வாழ்க்கையில பிரச்சனைகளும் போராட்டங்களும் வரும்பொழுது வாழ்க்கையில சோர்ந்து போகாதபடிக்கு தேவனுக்காக உறுதியாய் வாழ என் தேவனாக்கிய கத்த நீங்க உதவி செய்யுங்க. இந்த ஆன்லைன் சர்வீஸ்ல கலந்து கொண்டுக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் என் தேவனாக்கிய கத்த நீங்க ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இரவு 7 மணிக்கு சந்தியா ஜெயராஜ் என்ற யூடியூபின் வாயிலாக கர்த்தருடைய வார்த்தை வரும். தொடர்ச்சியாக பார்த்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக.